ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு பேட்டர்ன் வைத்திருக்கின்றார்கள். ஓடி போய் பாருங்கள், சொன்னது நடந்திருக்கின்றது. 3-6-9 அவர்கள் விளையாடிய போட்டி இலக்கம். இந்த 3 போட்டிகளும் தோல்வி. முதல் 2 போட்டிகள் வெற்றி, ஒரு தோல்வி. அடுத்த 2 போட்டிகள் வெற்றி, ஒரு தோல்வி. அடுத்த 2 போட்டிகள் வெற்றி, ஒரு தோல்வி. அப்படி பார்த்தால் அடுத்த 2 போட்டிகள் வெற்றி, ஒரு தோல்வி காத்திருக்கின்றது. அதன் பின்னர் தோல்விகள் இல்லை. இப்படித்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நடைபெறப் போகின்றதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் அணி நல்லதொரு வெற்றியினை பெற்றிருக்கின்றது சொல்லலாம். அபாரமான வெற்றி என்று சொல்ல முடியாது. 155 ஓட்டங்களுக்குள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை கட்டுப்படுத்தியது என்பது மிக அபாரம், மிக சிறப்பு. குறிப்பாக ஆரம்பத்திலிருந்தே விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டிருந்தார்கள். விராட் கோலி 13 பந்துகளில் 28 ஓட்டங்கள், தேவ்தத் படிக்கல் 24 பந்துகளில் 40 ஓட்டங்கள், ரஜத் படித்தர் 15 பந்துகளில் 19 ஓட்டங்கள். வளமையான அந்த 3 பேர் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தாலும் தொடர்ந்து வந்தவர்கள் ஏமாற்றி வருவது இன்றைய தினம் அவர்களுக்கு பின்னடைவை வழங்கி இருக்கின்றது. இதுதான் ஆர்சிபியின் வீக்னஸ். இந்த முதல் 3 பேர் 4 பேர் ஓட்டங்களை பெறாவிட்டால் பின்னுக்கு தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுவது என்பது அவர்களுக்கு சிக்கலாக இருக்கின்றது. பந்து வீச்சில் மிக சிறப்பான முறையில் ரஷீத் கான் பந்து வீசி இருக்கின்றார். 4 ஓவர் 19 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். ஆர்ஷாத் கான் 3.2 ஓவர்கள் 22 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். ஜேசன் ஹோல்டர் 4 ஓவர் 29 ஓட்டங்கள் 1 விக்கெட். முகமது சிராஜ் மற்றும் ககிசோ ரபாடா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள். பதிற்கு துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி சாய் சுதர்ஷனின் விக்கெட்டை வேகமாக இழந்தது. 6 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். சுப்மன் கில் நல்ல அதிரடியான துடுப்பாட்டம். 18 பந்துகளில் 43 ஓட்டங்கள் 4 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் அடங்கலாக. ஜோஸ் பட்லர் 19 பந்துகளில் 39 ஓட்டங்கள். இந்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டதும் ஒரு நிலைமை மாறியது. அதாவது ஆர்சிபி ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றை ஏற்படுத்துமோ என்கின்ற நிலைமையில் புவனேஸ்வர் குமாரின் அபாரமான சிறந்த பந்து வீச்சு 3 விக்கெட்டுகள் ஒரு போட்டியில் போக்கை மாற்றியிருந்தது. அவர் 4 ஓவர் 28 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். இந்த தொடரில் இப்பொழுது கூடுதலான விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். ரொமாரியோ ஷெப்பர்ட் 4 ஓவர் 30 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். ஷியாஸ் சர்மா ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்கள். முன்னதாக துடுப்பாட்டத்தில் ராகுல் தேவேத்தியா இம்பேக்ட் பிளேயராக அழைக்கப்பட்டது போட்டியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. 17 பந்துகளில் 27 ஓட்டங்கள். புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இன்னும் 2வது இடத்தில் தொடர்கின்றது. 9 போட்டிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். 12 புள்ளிகள். 3 அணிகள் இப்பொழுது 9 போட்டிகளை எதிர்கொண்டு 12 புள்ளிகள். ஆர்சிபி, எஸ்ஆர்எச், ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 8 போட்டிகளில் 13 புள்ளிகள். குஜராத் டைட்டன்ஸ் 9 போட்டிகளில் 10 புள்ளிகளை பெற்று 5வது இடத்தில் இப்பொழுது காணப்படுகின்றது. எனவே குஜராத் டைட்டன்ஸ் முன்னணி அணிகளோடு மோதக்கூடிய ஒரு ஃபைட்டிங் பொசிஷனுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஏனைய அணிகள் அவ்வாறான நிலைமையில் இல்லை என்பது பரிதாபமாக இருக்கின்றது. அதே போன்று ஐபிஎல் சில வேளைகளில் இம்முறை கீழ்மட்ட அணிகள் இல்லாமல் முதல் 4 அணிகளும் எவை என்பது இப்பொழுதே தெரிவாகிவிட்டால் விறுவிறுப்பு தன்மை இல்லாமல் போகும் என்பதும் இங்கே முக்கியமானதாக அமையப் போகின்றது.